நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு தான். இப்ப மீண்டும் மீண்டுமா டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. நாங்க இப்போ பஸ்ல தான் போக போறோம். மற்ற டீட்டெயில்லாம் போக போக நான் கண்டினியூ பண்றேன். நாங்க இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 பஸ் மிஸ் பண்ணிட்டோம். கிருஷ்ணகிரி டு திருப்பத்தூர் வந்து 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் வரும். அடுத்த பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் மிஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் வந்துச்சு. ஆனால் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது 1 ஹவருக்கு அப்புறம் தான் இந்த பஸ் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. அப்பு பஸ் ஏறினோடனே நல்லா தூங்கிட்டான். நாங்கள் திருப்பத்தூர் வந்து இறங்குனதுக்கப்புறம் வேலூருக்குமே எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. ஒரே ஒரு சென்னை பஸ் வந்துச்சு. அதுலேயுமே சீட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ஏறி உக்காந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வேலூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. நீங்கள் எங்கேருந்து திருப்பதிக்கு போனாலும் வேலூருக்கு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ரெகுலராக திருப்பதிக்கு எப்பயுமே இந்த ஆந்திரா பஸ்ஸு கிடைக்கும். நாங்களும் இதில் ஏறிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏறி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஊர் தமிழ்நாடு பஸ் வந்து பக்கத்தில் ஒன்று ரெடியாக இருந்தது. அது சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் ஏறின பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அங்கேயே 15 மினிட்ஸ் லேட்டாக தான் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ மாதிரி அங்கங்கே நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி. ஃபைனலாக நாங்கள் திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. சரி ஒரு ஆட்டோவை ரெண்ட்டுக்கு எடுத்து நாங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வருஷம் திருப்பதிக்கு வந்துடுவோம். அது நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எந்த வருஷமும் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை. நைட்டு நாங்கள் பஸ் ஏறினதுலேருந்து திருப்பத்தூரில் வேலூரில் எல்லா இடத்துலையுமே டிலே ஆகி காலையில் 8 மணிக்கு தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம். சரி இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டோக்கன் வாங்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே எங்கே பார்த்தாலுமே ரூம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இருந்தாலும் ரூம் வந்து க்ளீனாக இல்லாமல், ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இல்லாமல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது. சரின்னு ஒரு ஆட்டோவை ரெண்ட்டுக்கு எடுத்து தேட ஆரம்பித்தோம். ஒரு 4-5 ஹோட்டல் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலாக ஒரு ரூம் எடுத்தோம். இது நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. இங்கே ரொம்ப மோசமாக தான் இருந்தது. டயர்டாகி ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஓகே தான், ஆனால் சொல்கிற அளவுக்கு இல்லை. ப்ரைஸ் அந்த பட்ஜெட் அளவுக்கு இல்லை. நீங்கள் யாராவது திருப்பதிக்கு வரீங்க, கீழே திருப்பதியிலே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வாங்க. நாங்கள் அப்படி வராதனால தான் எங்களுக்கு வந்து செட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டிஃபன் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் டோக்கன் எங்கே வாங்குறது அப்படின்றது பிளான் பண்ண போகிறோம். திருப்பதியில் எதுக்கு ஸ்டே பண்ணியிருக்கோன்றதை நான் சொல்லலை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்தா டோக்கன்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீ டோக்கன்ஸ், எஸ்எஸ்டி டோக்கன்னு சொல்லுவாங்க. அந்த டோக்கனை வந்து காலையிலேயே, அதாவது 3 to 4 அந்த டைம்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் மதியம் தான் கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் காலையில் இயர்லி மார்னிங் இங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு ரூம் ஏதாவது எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போக போகிறோம். முன்னாடிலாம் சேம் டேலே நமக்கு தர்ஷன் கிடச்சிரும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டோக்கன் வாங்குறோம் அப்படின்னா நாளைக்கு தான் நமக்கு தர்ஷன் டைம். அதனால தான் கீழேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் அப்படியே தர்ஷன் ஜாயின் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் குளித்து ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட கிளம்ப போகிறோம். இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரூம் டூர்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சிங்கிள் ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட், ஒரு டிவி. ஃபஸ்ட்டு நாங்கள் ரூம் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. நாங்கள் உள்ளே இருந்து எங்களுக்கு பழகிடுச்சு. இப்போது ஓகே தான், ஆனால் பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, பாய் பாய். இப்போ எதில் போகிறது? லிஃப்ட்னா உனக்கு பிடிக்குமா? எங்கே போனாலும் உனக்கு லிஃப்ட்டில் தான் போனோம். நாங்கள் காலையிலேருந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு எங்கேன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம ஊர் ஸ்டைலில் ஃபுட் எங்கேயாவது கிடச்சா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே சாப்பிட்றோன்றது சாப்பிட்டு நான் சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணா பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே நம்ம ஊர் ஸ்டைலில் ஃபுட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் போயிட்டுருக்கோம். தமிழில் பேர் வச்சுருக்காங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் ஃபுட்டு இருக்கும்னு நினச்சி நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி இல்லை. ஓகே தான், ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்குறதுக்காக ஆட்டோவில் தான் போக போகிறோம். டோக்கன் கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கும் நம்ம முன்னாடியே போய் நின்னா தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2000 டோக்கன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நம்ம லேட்டாக போய் லைனில் ஜாயின் பண்ணி நமக்கு டோக்கன் கிடைக்கலாம், என்ன பண்ணுறது? அதுக்காக தான் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா இங்கே ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்கு டோக்கன் தர்ற வழி அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே நமக்கு முன்னாடி ஒரு 50 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. சரி நம்மளும் போய் உக்காந்தாச்சு. டோக்கன் கொடுக்க ரொம்ப லேட் ஆகுமே, என்ன பண்ணுறது
போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் லூடோ விளையாடினா என்னன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கேமில் என்ன ஒரு பிரச்சனைனா, அப்பு யார் டீமுக்கு போகிறாலும் சரி அவனை யாருமே வெட்டக்கூடாது. அதே மாதிரி லாவண்யாவுக்கும் வெட்டக்கூடாது. ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா 2 பேர் அழுதுகிட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படியே ஜாலியாக பேசி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே விட்டாங்க. அங்கேயே போய் ஒரு கேம் விளையாண்டு முடித்த உடனே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன் கொடுக்குற லைனில் போய் நாங்கள் நிற்கும்போது பார்த்திங்கன்னா லாவண்யா தான் ஃபஸ்ட்டு அந்த லைன்லேயே. என்னடா நம்ம எல்லாரும் வந்து நின்றுட்டோம், டோக்கன் தரமாட்டுறாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஷார்ப்பாக 2 மணிக்கு தான் அங்கே டோக்கனே ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே டோக்கன் கொடுக்குறவங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்டோவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 150, 100 கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பேசணும், அப்போ தான் கம்மி பண்ணுவாங்க. 11:30க்கு வந்தோம். 11:30லேருந்து லைனில் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் கரெக்டாக 2 o'clock வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2 o'clockல ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். நாளைக்கு 2 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே கீழ் திருப்பதியிலே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் வந்து ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போக போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலில் லஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சரவண பவன் ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சரவண பவன் ஹோட்டலுக்கு போங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹெவியாக இருக்குது. என்னால் நடக்கவே முடியல. எப்படா போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போது சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன பூவா சாப்பிட்ட? வெரி குட். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங். அதுக்கேற்ற மாதிரி 90s கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம ரூமில் இருக்குது. அது என்னன்றது காட்டுறேன் வாங்க. 90s கிட்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஃபோன் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் நம்ம ஸ்டே பண்ணால் மட்டும் இந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் பார்க்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறது இல்லைன்ற மாதிரி தோணுது. நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மொபைல் ஃபோன் வந்து வர்றதுக்கு முன்னாடி. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்துருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 2K கிட் வந்து இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்ன பிரமாதம்? காயின் பாக்ஸில் ஃபோன் பேசுறதெல்லாம் இந்த 2K கிட்ஸ் தெரியுமா? அப்போ அங்கே இருக்கிறது என்னது உனக்கு தெரியுமா? அது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இங்கே தானே பார்த்துருக்க. அதுதான் ஃபோன். முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு தெரிஞ்ச ஃபோன் எது? இந்த ஃபோன் தான் தெரியுமா உனக்கு? இந்த ஃபோன் தெரியாதா உனக்கு? இந்த ஃபோன் தெரியுமா உனக்கு? இது யாரோட ஃபோன்? இது என்னோட ஃபோனா? சரி, இதுதான் எங்களோட ஃபோனு. சின்ன வயசுல நாங்கள் இதெல்லாம் ஃபோன் பேசுவோம் தெரியுமா? அப்போ யாருக்கு ஃபோன் பேசுற? எனக்கா? நான் யாரு? எனக்கு ஃபோனே வரலையே. நம்பர் போடு, டேடி நம்பர் போடு. நமக்கு ஏதோ ஒரு நம்பர் டேடி ஃபோன் போது பார்ப்போம். நான் காதலி. ஹலோ அப்போ நீதான் அப்போ. அப்போ என்ன பண்ற? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஓகே, வேற என்ன? பாய் பாய், see you. நீ ரோடல எல்லாம் வாங்க. நீ இப்பலாம் டோக்கன் வாங்குற இடத்துல ஒரு 2 hours விளையாடுறோம். அகைன் விளையாடுமா? நான் சீரியல் பார்க்கணும். women. மதியம் ஒரு 3 o'clock தூங்க ஆரம்பித்தோம். நைட் 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அகைன் சரவண பவன்லேயே போய் நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு அகைன் நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். டே 1ஓட விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். டே 2 விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.